ஸோ மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வாவ் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ராசியில செவ்வாய் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்காரு. தாறுமாற உங்களை இயக்குவார். 2ஆம் இடம் வருமானம் தரக்கூடிய இடத்துல ராகு இருக்கல் அப்படின்றது சூப்பர். யாரெல்லாம் வேலை இல்லைன்னு தவிச்சிங்களோ இந்த மாசம் உங்களுக்கான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக போகுது. யாருக்கு? மகர ராசிக்காரர்களுக்கு. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக மாத பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. இந்த ஜான்வரி 1 அதுக்குள்ளேயும் இந்த ஒரு மாதம் முடிஞ்சு அதுக்குள்ளேயும் பிப்ரவரி மாதம் இனிதே மலர தொடங்கி விட்டது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன மேடம் முழுங்கி பேசுகிறீங்கன்னா வேறு வழி இல்லை. இந்த தடவை கொஞ்சம் முழுங்கி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. கடவுள்களே என் தப்பே கிடையாது, எல்லாம் ராகுவோட தப்பு. அதனால் தயவு செஞ்சு யாரு கீழே கமெண்ட்டில் என்ன கழுவி ஊற்றாதீங்க. நான் ராகுவோட நம்பர் தரேன், அவரை போய் கழுவி ஊற்றுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை ஓகோ ஆகோன்னு சொல்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் அப்படியே ஒவ்வொரு பிளானட்டாக மூவ் ஆக ஒரு 4-5 பிளானட்டோட கூட்டு சேர்க்கையாக இருக்கக்கூடிய ராகுவினோட அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இயங்க போகிறது அப்படின்ற நிதர்சனத்தை நம்ம இந்த தடவை புரிஞ்சு தான் ஆகணும். அதனால் எல்லாருக்குமே சூப்பராக இருக்குமா அப்படின்னா பார்ப்போம். இருக்கும், நம்பிக்கிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. சொல்லும் போதே குளருது. என்ன ஆக போகுதுன்னு தெரில. பிப்ரவரி மாதம் யூஸ்வலி நான் ரொம்பலாம் அப்படியே பயமுறுத்தலாம் மாட்டேன். பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கவனமோடும் விழிப்போடும் இருக்க வேண்டிய மாதமாகத்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அமைய காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம். முதலே எதுக்கு பயத்தெல்லாம் காட்டிக்கிட்டு பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஆல்மோஸ்ட் எப்பயும் போல் 12ஆம் வீட்டில் சனி அப்படியே ஜாலியாக ஜிம்கானாவாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் 5ஆம் வீட்டில் கேதுவும் சிம்ம வீட்டில், அதே மாதிரி 11ஆம் வீட்டில் கும்ப வீட்டில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. ஓகே, எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகனுடைய தைப்பூசத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் அப்படின்றது எனக்கு தெரிந்து எப்பா முருகா நீ காப்பாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போதே தை 1ஆம் தேதி தைப்பூசத்தோடு முருகனுடைய எனர்ஜியோடு சந்திரன் பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்படியே இந்த பக்கமாக பார்த்தோன்னா 3ஆம் தேதி உங்கள்கிட்டலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படி ராகு கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி புதன் அப்படியே போய் 11ஆம் வீட்டில் காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்ப வீட்டுக்கு போகிறார். 6ஆம் தேதி நானும் வரேன் மச்சான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கிரனும் போகிறாரு. 13ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே சூரியன் மகர வீட்டில் இருந்து கும்ப வீட்டுக்கு தன்னுடைய பிரவேசத்தை தொடங்க போகிறார். ஆனாலும் நான் ஸ்ட்ராங்காக இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்ன மிஸ்டர் செவ்வாயும் 23ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்ப வீட்டுக்குள் செலுத்தப் போகிறார். கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை, அதுவும் ராகுவினுடைய பிடியில். உலகத்துக்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த பிப்ரவரி மாதம் ஏற்கனவே சொன்னேன், பிப்ரவரி மாதம் ரொம்ப கவனம்னு. 10ஆவதுக்கு இந்த குரு வேற கொஞ்சம் வக்கரமாகி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் இந்த தடவை இனிதே மலர காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம். மற்றவர்கள் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய மகர ராசியர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகுது, என்னதாயா பண்ண போகுது. ஏற்கனவே 2ஆம் இடத்துல ராகு தொல்லையே தாங்க முடியல, 10ஆவதுக்கு இத்தனை கிரகம் வேறையா? கடவுளே, அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருக்கு நல்ல காலம், நான் இன்னும் குடுகுடுப்புக்கார மாதிரி உடுக்க எல்லாம் எடுத்துகிட்டு வரல, இல்லாட்டி அதை உருட்டி சொல்லியிருந்திருப்பேன். நல்ல காலம் பிறக்குது. ஸோ மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வாவ் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. வருமானம் வரக்கூடிய இடத்துல இத்தனை கிரகங்கள். இந்த 12 ராசி பலனில் முதல்ல ஒரு 6 பேரை நான் பயங்கரமாக பீதியாக்கியிருக்கேன். போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு கவனம். ஏன்னா சூழல் அப்படி தான் இருக்குது. ஆனால் டஃப்புக்கே டஃப் கொடுக்கறது தானே மகரம். நான் சொல்ல மாதிரி இடும்பைக்கு இடும்பை செய்வார். அதுதான் மகரம். மகரத்தோட ஸ்பெஷல் குவாலிட்டி அதான். எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான். சரி ஓகே வாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ராசியில் செவ்வாய் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்காரு. உச்சமான ஒரு பிளானட் அப்படி லக்னத்து மேலே நான் அதை லக்னமாக தான் எடுப்பேன், உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எவனாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியம். 10ஆவதுக்கு ஏற்கனவே தைரியஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். இது வரைக்கும் வக்கரமாக இருந்தார், அதெல்லாம் வக்கர நிவர்த்தி அடைந்து அப்படியே நியூ இயரில் உங்களுக்கு தான் நியூ இயரை தூக்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ராசிநாதன் போய் உட்காந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதனால் பிரச்சனை இல்லை. தலைக்கு மேலே இருக்க இந்த செவ்வாய் வேறு என்ன பண்ணுவார்னா, தாறுமாற உங்களை இயக்குவார். யார் வந்தாலும் என்ன நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த கட்ஸை இந்த தடவை கொடுக்கும். இத்தனை நாள் அதுதான் நீங்கள். ஆனால் இந்த ஒரு 7.5 வருஷமாக அது இல்லாமல் நீங்கள் படாத பாடு பட்டீங்கல்ல. போட்டு டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் அனுபவிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதியான சினாரியோவை கொடுத்து முடிச்சு போதுண்டா சாமின்ற மாதிரி எவ்வளோ தான் வாழ்க்கை படத்தை கற்றுக்கிறது. இதுக்கு மேலே கற்றுக்க என்ன இருக்குது அப்படின்ற அளவுக்கு நிறைய கற்றுக்கிட்டாச்சு. ஆனால் இப்போது திரும்ப எகெயின் அப்படி
இந்த சொல்லுவாள் அந்த காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை, அந்த மாதிரி கேஜிஎஃப் மாதிரி வந்து நிற்க போகிறீங்க. யார்? மகர ராசிக்காரங்க. சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருத்தல் ரைட்டா தப்பா? அது தப்பாகவே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வேண்டாம். அங்கேருந்து தான் குரு பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணாலும் குருவோட பார்வையில் தான் அந்த ராகு உட்காந்துருக்காருன்ற போது 2ஆம் இடம் வருமானம் தரக்கூடிய இடத்துல ராகு இருக்கல் அப்படின்றது சூப்பர், நிஜமாகவே நல்லது. யாரெல்லாம் ஆன்லைனில் வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஆன்லைன் மூலமாக உங்களுடைய தொழிலை மேம்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, ஆன்லைன் மூலமாக இல்லை வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் மூலமாக ஒரு 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 ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய வளமை வரும். எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் திக்குமுக்காடுவீர்கள். கிளாரிட்டி கிடைக்காம ஒரு மாதிரி சில சினாரியோ. 2ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகம், 5ஆம் வீட்டு அதிபதி ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்துல ஆரம்பிக்கும் போதே அப்படி 6ஆம் வீட்டு அதிபதியோட ஆரம்பிக்கிறது. 6ஆம் வீடு அப்படின்னா திரும்ப திரும்ப குணரோக சத்துருன்னு பாட்டு பாடாதீங்க. 6ஆம் வீடுன்றது சர்வீஸ், 6ஆம் வீடுன்றது வேலை. யாரெல்லாம் வேலை இல்லைன்னு தவிச்சிங்களோ இந்த மாதம் உங்களுக்கான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக போகுது. யாருக்கு? மகர ராசிக்காரர்களுக்கு. அதுவும் ராகுவோட சேர்ந்த ஒரு அமைப்பு, குருவோட பார்வையில் சுபத்துவமான ஒரு ராகு. அந்த ராகுவோட சேர்ந்து ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி பயன்படுத்த நிறைய பேராசை எட்டி பார்க்கும். இது ரைட்டாக தப்பான்னு கேட்டால் மகர ராசிக்காரங்க பாவம் எப்போ தான் ஆசைப்படுறது. அப்புறம் நம்ம ஆசைப்பட்டாலே அது பேராசை தான் சொல்லுவாங்க எல்லாரும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படுவாங்க. நிறைய பேராசை ஆனால் சத்தியமாக எட்டி பார்க்கும். அது உங்களுடைய கர்மா எப்படியோ அது சரி தான் நடக்க போகுது. அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. அப்புறம் வந்து மனசுக்கு பிடிச்ச மரராசிக்குள்ளே தேவையில்லாமல் நான் சண்டை வர்ற மாதிரி ஆகிடும். பேராசைப்படக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படி லைட்டாக நீங்களே ஒரு ஸ்க்ரூ அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. அப்படி இல்லாட்டி யார் பேச்சாவது கேட்டு எங்கேயாவது கொண்டு போய் எதையாவது ஒருத்தவங்க மேனிப்புலேட் பண்ணி தள்ளி விட்ருவாங்க. கவனம் கவனம் கவனம். இந்த 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானமா, பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு ஃப்ரெண்டா, நான் தானே உங்களுக்கு சொல்ல முடியும், ஒரு பிள்ளையா? அதனால் மகர ராசிக்காரங்க தயவு செஞ்சு பேச்சில் கவனமாக இருக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய சினாரியோலாம் கிரியேட் ஆகிடும். ஏற்கனவே தலைக்கு வேலை செவ்வாய் உட்காந்து நான் தான் ஆளுமை அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்காரு. 10ஆவதுக்கு 2ஆம் இடத்துல போய் சூரியன் 8ஆம் வீட்டு அதிபதி 2ல் போகிறது ரைட்டாக தப்ப? ரைட்டு. இந்த 8-2 கனெக்டில் திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். அதனால் அது பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில நல்லவைகள் எட்டி பார்க்கலாம். நிறையா பேருக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில பிரச்சனையும் எட்டி பார்க்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் ராகுடைய பொசிஷன் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நிழல் கிரகத்தோடு சேரக்கூடிய இத்தனை கிரகமும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பொறுத்து தான் இந்த மாதம் அதற்கான விளைவுகளை கொடுக்க போகிறது. நான் ரொம்ப ரொம்ப ரேர் இந்த மாதிரியான ராகு கூட இத்தனை கிரகத்தோட ஒரு இணைவுன்றது உலகத்துக்கு என்ன போகுதுன்னு தெரியல. எல்லாருமே நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கோம், நல்லவையாக நடக்கணும். ஏன்னா குருவோட பார்வைக்கால ஓரளவுக்கு நல்லவையாக நடக்கும். அதனால பெருசாக நம்ம பயப்பட்டுக்க வேணாம், நாங்களே கொஞ்சம் ஆஸ்வாதப்படுத்திக்கிறோம். ஆனால் உண்மைக்கே சொல்கிறேன், திடீர்னு சில விஷயங்கள் நீங்களாக முடிவு பண்ணிப்பீங்க. திடீர்னு சில விஷயத்தை நீங்களாக பார்த்துப்பீங்க. குருட்டுத்தனமாக நம்பிக்கை தான் வருமே தவிர அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. வார்த்தைகள் மூலமாக எல்லாத்தையும் கட் பண்ணி விடக்கூடிய தன்மையெல்லாம் அந்த ராகு பண்ணுவார். துண்டிக்கக்கூடிய தன்மையெல்லாம் பண்ணுவார். தயவு செஞ்சு ரிலேஷன்ஷிப்பை துண்டிக்காமல் பார்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தடவை உங்களுக்கு நான் கொஞ்சம் அதை எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கவனமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை நீங்கள் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அட்வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சில விஷயங்களை துண்டிப்பதற்கான செயலை ராகு செவ்வனே செய்வார். கவனமாக இருங்க. பேச்சின் மூலமாக நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களை ப்ளைம் பண்ணிவிடுவாங்க. எப்பயும் போல் நம்ம வேறு அர்த்தத்தில் சொல்லியிருப்போம், அவங்க வேறு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வழக்கம் போல் மகராசிக்காரங்க தப்பு தப்புன்னு உங்களே குத்தம் சொல்லிட்டு இத்தனை வருஷம் ஓட்டின மாதிரி இந்த பாட்டு இப்பயும் நடக்கும். அதனால் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கிறது மகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லது. சின்சன் மாதிரி அமைதின்னு இருந்துருங்க, இல்லை மௌனம் வரது இருந்துருங்க, பெட்டர். யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது. அதே மாதிரி யாருடைய கருத்து கணப்பையும் கொண்டு போய் கொடுக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. யாரையும் திருத்துறதுக்கு நீங்கள் பிறக்கல. மகராசிக்காரங்க கொஞ்சம் அப்படியே உன்ன மாதிரி உண்டான்னு சொல்லிட்டா போதும், உடனே அவன் என்ன அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல போ, அவன் கர்மா அப்படி, நான் அவனை நல்லது பண்ணுறேன்னு அடுத்த நிமிஷம் அப்படியே உடனே வந்து மாறிடுவீங்க. அது வேண்டாம். கொஞ்சம் நிதானமே பிரதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. மகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சமயம். அதே சமயம் நீங்கள் இதை அழகாக ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் பேச்சின் மூலமாக, உங்களுடைய கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நல்லவை எல்லாம் வந்து சேரும். இந்த ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய கம்யூனிகேட் பண்ணுவீங்க, நிறைய பேசுவீங்க, நிறைய வந்து சில விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்வீர்கள். ஆல்மோஸ்ட் 4ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி எல்லாம் ஒரே சேர 2ஆம் வீட்டோடு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தனம், அதோடு சேர்ந்துருக்கக்கூடிய ராகு, அங்கே இருக்கக்கூடிய குருவோட பார்வை, வாவ் ஃபென்டாஸ்டிக்குங்க, சாதாரணமாக இல்லை. அதாவது நான் சொல்லும் போது உங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி தெரியும், சரியா?
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த. இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன். நம்மளுக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும்போது நம்ம அப்படியே ரசிப்போம். ஆனா அடுத்தவங்களுக்கு அது பிடிக்காம இருக்கும். ஆனா நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கும். அந்த மாரி இந்த 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 ஜோதிடம் பிடிச்சு இந்த கிரகத்தோடைய ஆளுமையெல்லாம் பார்க்கும்போது, நிஜமாவே சொல்றேன், மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பணக்குறை தீரப்போகிறது. மனக்குறை தீரப்போகுது. பணத்த கூட சமாளிச்சுருவாங்க. இந்த மென்டலி நீங்க யாருக்கும் சொல்லாம அமுக்கி அமுக்கி வச்சு, யாருக்கும் தெரியாம வெளியில அப்படியே நாய் சேகர் மாரி கட்டிக்கிட்டு உள்ள அப்படியே ஃபீல் பண்றீங்களா? அதெல்லாம் போப்போது. மன ரீதியாக ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. வாழ்வியலோட எதார்த்தத்த புரிஞ்சு கொள்வதற்காக வாய்ப்புகளை இந்த தடவ பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க போகுது. இது மட்டும் கிடைச்சிட்டா போதும். நான் இதத்தான் வேணும் மகர ராசிக்காரங்களுக்கு குடுக்கணும்னு இந்த தடவ கடவுள் அப்பாடி அப்படின்னு குடுக்குறான். அதனால கவலையே பட வேணாம். 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது, இந்த நேரத்தில நம்ம வந்து ஒரு லைஃப்ல ஜெயிக்காட்டி வேற எப்போ ஜெயிக்க முடியும் சொல்லுங்க? 30 வருஷம் ஆகும் திரும்ப. அது கூட வருமான்னு தெரியாது. ராகு இந்த மாரி உட்காந்துருப்பாரா? சனி வேணா திரும்ப 28 வருஷத்துக்கு ஒரு தடவ வருவார். திரும்ப ராகு இப்படி வந்து உட்காந்துருப்பாரா? இந்த மாரி ஒரு இணைவு கிடைக்குமா? இத்தனை கிரகங்கள் போய் உட்காந்துருக்குமா? தெரியாது. இந்த பிப்ரவரி மாசத்த தயவு செஞ்சு தவற விட்றாதீங்க. நெறைய கர்மா கிளென்ஸ் ஆகக்கூடிய நேரம். கர்மிக்கலா ஒரு சில விஷயங்கள் மூலமாகத்தான் உங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறதுனா, இந்த மாதம் அதற்கான சர்ஃபெக்ஸலா வேலை பார்க்கும். உங்களுடைய கர்மிக்கல் கரைய போக்குறதுக்கு. சூப்பரா இருக்கு. ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக மட்டுமே இந்த மாதத்தை நீங்கள் கையாண்டீர்களே என்றால், உங்களுக்கு வரக்கூடிய அல்லல்களிலிருந்து வெளியில வந்துருவீங்க. ஏன்னா, ராகுவ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கிரகம் என்னன்னா, கேது மட்டும் தான். அப்ப கேதுனாலே ஆன்மீகம் தான். கேதுனாலே வழிபாடு தான். கேதுனாலே தன்னைத்தானே சுருக்கிக்கிறது தான். ஸோ, உங்கள நீங்க கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. யாரோடையும் போய் இந்த தடவ ரொம்ப வேணாங்க. இத்தன நாள் பழகி பழகி நாங்க அசிங்கப்பட்டது பத்தாதா? திரும்ப எதுக்கு? இந்த தடவ நம்ம ஜெயிக்கணும், எந்திரிச்சு நிக்கணும். யாரெல்லாம் கேவலப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி அப்படி விஸ்வரூப வெற்றி காட்டணும். கண்ணுக்கு தெரியுது, கைக்கு வரத எடுத்துக்கணும். நெறைய இந்த தடவ ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் நடக்கும். வீடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி போறது. ஏன்னா சுக்கிரன் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை அப்படின்றதெல்லாம் வந்து நெறைய பேருக்கு இந்த தடவ வீட்டுக்கு சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். மகர ராசிக்காரங்க வீட்டுக்கு ஒரு சேராவது வாங்கி போறது, சோஃபா வாங்கி போறது, கட்டில் வாங்கி போறது, பீரோ வாங்கி போறது, ஏதோ ஒண்ணு வீடு சம்மந்தப்பட்டு சில செலவுகள் உங்களுக்கு எட்டி பார்க்கலாம். அது உங்க சுகமாக இருக்கலாம். 4ஆம் வீட்டு அதிபதி தான் உச்சமாகி உட்கார்ந்திருக்கு. அதனால் நிறைய சுகம்காக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். நிறைய கொஞ்சம் அம்மாவோட வாக்குவாதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். யார் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் அம்மாவோட வாக்குவாதம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிறைய மகர ராசிக்காரர்கள் தெரிஞ்சோ தெரியாம முருகனோட கனெக்ட் ஆவீர்கள். நிறைய மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. முருகனோட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. கூட்டி கழித்து பார்த்தா 2ஆம் இடத்துல இத்தனை கிரகம். ஃபஸ்ட்டு போய் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் வந்து சூரியன், அதுக்கப்புறம் வந்து செவ்வாயும் 23ஆம் தேதிக்கு மேலே போகிறாரு. இந்த தனம்லாம் பார்த்தோன்னா ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான ராஜயோகமான வெற்றி காத்திருக்கிறது. அது குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா சொல்லவே வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 6ல் குரு ஊரில் பகை நானே சொல்லிட்டு இருப்பேன். பட் அதெல்லாம் தாண்டியும் 6ஆம் இடத்திற்கான ஒரு அமைப்பு மேலோங்கும். நிறைய பேர்கிட்ட கொடுத்த காசு இந்த மாதம் வந்துடும். 2ஆம் இடத்துல இத்தனை பிளானட் ராகுவோட சேரும்போது ஆன்லைன் மூலமாக டிங்கு டிங்குன்னு சத்தம் கேட்கும். நிறைய ஆன்லைன் மூலமாக ஜிபே உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ராகுவை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். எதன் மூலமாக ஹேண்டில் பண்ண முடியும்? கேதுவின் மூலமாகத்தான் ஹேண்டில் பண்ண முடியும். நான் இப்போ சொல்கிற ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு. அதோடு சேர்ந்து இந்த கிரகம் ராகு அதை அமுக்க போதா, இல்லை இத்தனை கிரகமும் சேர்ந்து ராகுவை சுபத்துவப்படுத்த போதா? ராகுவை சுபத்துவப்படுத்துறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காருன்னு தெரியாது. இந்த நிழல் கிரகத்தை அமைப்பில் இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் தான் வேலை செய்யும். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் அதுவுமே கிரகண தோஷத்துக்குள்ளே ராகுவோட பிடியிலையோ கேதுவோட பிடியிலையோ உங்கள் சூரியனோ உங்கள் சந்திரனோ உங்கள் குருவோ யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டாங்கன்னா கொஞ்சம் சினாரியோ வேறு மாதிரி மாறப்போகுது. அதுக்கு என்ன பண்ணும்? வழிபாடு மட்டும்தான். சிவன் வழிபாடு மட்டும்தான் இந்த தடவை சிந்தையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. ரொம்ப சிம்பிள். போயிட்டு நாட்டு மருந்து கடையில் நாயுருவி இருக்கும். செந்நாயுருவி இல்லை நாயுருவின்னு சொல்லி வேறு கிடைக்கும். அதை எடுத்து கேது எல்லாமே தூபந்தான். பணம் வரமாட்டேங்குது, பணம் முடங்கி இருக்குது, பணம் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. இல்லை ராகுவால் இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வர மாதிரி இருக்குது, ஆரம்பிக்கும் போதே ஒரு 2-3 நாளில் அப்படி தான் தெரியுது ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாயுருவி இல்லை செந்நாயுருவி கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து மருதாணி இலையோடு போட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகையை போட்டு விடும். இந்த சாம்பிராணி புகையெல்லாம் அதை போட்டு விட்டு பாருங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு போடைங்கன்னா ஒரு 3 வாரம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கான மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து குடியிருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட மாதிரியான கேட்டதை விட அதிகமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை உங்களுக்கு இந்த சின்ன மெத்தட் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கிளியர்? இதை மட்டும் பண்ணிக்கோங்க.
இல்லை எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, நாங்கள் வேறு இடத்துல உட்காந்துருக்கோம், ஃபாரினில் உட்காந்துருக்கோம், அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் வேணாம். செவ்வாய்க்கிழமை 8 to 9 கண்டிப்பாக அகல் விளக்கு கிடைக்கும். அகல் விளக்கில் நெய் விட்டு விளக்கேற்றுங்க. ஒரு 3 வாரம் ஏற்றுங்க. சூப்பரான ரிசல்ட்டு கண்ணு முன்னாடி கிடைக்கும். ஏற்றும் போது ஒரு 17 நிமிஷம் கந்தஷ்டி கவசத்தை போட்டு விட்ருங்க. மிச்சதெல்லாம் செவ்வாய் பார்த்துப்பான். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆல்மோஸ்ட் 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே, சுகம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே, வாய்ப்புகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே, வசதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே எல்லாமே கொண்டு வந்து கிடக்கும். அந்த செவ்வாயின் மூலமாக சுக்கிரனையும் நம்ம இயக்குவோம். அப்போ இன்னும் 4, 5 இடங்கள்லாம் இயங்க ஆரம்பிக்கும் போது 6ஆம் இடம்லாம் தவிடுபடி ஆகிடும். ஸோ எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் மகர ராசிக்காரங்க. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிங்க. நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை செலிப்ரிட்டி யோகம் கிடைக்க போகுது. நிறைய வாய்ப்புகள், நிறைய வசதிகள், நிறைய இடத்துல முன்னுரிமை, உங்கள் பேச்சுக்கான மரியாதை, பேச்சுக்கான திறமை, உங்களுக்கான ஆளுமை, உங்களுக்கான கம்பீரம். நான் தான் சொல்லிட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்க திரும்ப ஸ்டாண்டர்டாக எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. யாராக இருந்தாலும் சரி. அது எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இந்த திருவோணமும் அவிட்டமும் வேறு லெவல் மாஸ் காட்ட போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, கவலையே பட வேண்டாம். ஆனால் இதே இந்த 2 பேர் தான் வாயால் வடை சுட்டு வம்பளையும் மாட்டிப்பீங்க. பேச்சில் கவனம் தேவை தேவை தேவை. ஓகே, உத்திராடம் கேட்காதீங்க. ஆல்ரெடி போய் சூரியனோட ராகு சேர்ந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 1 மாதம் சாமிக்கு விட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான். ஓகே, கிளியர். படிக்கிற மகர ராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? மகர ராசி பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? மகர ராசிக்காரர்களுடைய பிள்ளைங்க நல்லா படிக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி வந்து சூப்பராக உட்காந்துருக்காரு 2ஆம் வீட்டிலன்ற போது மகர ராசிக்கார பிள்ளைங்க நல்லா படிக்கும். மகர ராசிக்கார பிள்ளைங்களும் ஓரளவுக்கு, ஏன்னா 2ஆம் வீடு தான் அந்த பாலிய கல்வியை குறிக்கிறது. அதில் போய் ராகு உட்காந்துருக்கும் அது சூப்பராக வரும். நான் எதுக்கு போய் சொல்லுவானே, அதெல்லாம் வராது. அது வந்து கொஞ்சம் டஃப் தான். அதனால் விட்டுலாம் அந்த மாதத்தை சாமிக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நான் ஐஏஎஸ் எக்ஸாமாக எழுதுது புள்ள 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தான் படிக்க போகிற மகராசிக்கார பிள்ளைங்களாம் போட்டு டென்ஷன் படுத்தாதீங்க. கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு பாஸ் பண்ணி விட்ருமா, அதனால் பண்ணி விட்ருவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, அதை போட்டு படி படி படினீங்கன்னா அது அப்புறம் டென்ஷன் ஆகி அது பேசி அப்புறம் என் பிள்ளை இப்போயே எடுத்து பேசிச்சு நீங்கள் கவலைப்படணும். வேண்டாம், விட்டுலாம். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வாவ், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாயோட பொசிஷன் ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த இடத்த மட்டும் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எட்டி பார்த்துட்டு போகலாம். கிளியர். போலீஸில் ஃபைன் கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்துடும். ஏன்னா சூரியன் பிடியில் ராகு இருக்கார். அதனால் கொஞ்சம் தேவையில்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஹெல்மெட்லாம் வாங்கினா வாங்காட்டி 2 இருந்தாலும் 3 இருந்தாலும் வாங்கி பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ்லாம் இருந்தால் ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல வண்டியை வேகமாக ஓட்டிட்டீங்க, இல்லை ஹெல்மெட்டு போடல, அது போடல, இது போடல, ஏதோ ஒரு இடத்துல ஃபைன் கட்டுறதுக்கான சூழலை இந்த வயசு ஒருத்தவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நடந்துடும். ஏன்னா தசாபுத்தி கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. நிறைய முன்னேற்றம், தொழில் வெற்றி, தொழில் மேன்மை, தொழில் அபரிவிதமான வளர்ச்சி, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மேன்மை, வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. கவலைப்பட வேணாம். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு தான் ஏன் ஜாக்பாட்டு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த தடவை நீங்கள் காட்டக்கூடிய வளர்ச்சி அடுத்தவங்க அண்ணாந்து பார்க்குற மாதிரியான ஒரு விஸ்வரூப வளர்ச்சியாக இருக்கும். நீயா ஏன் கூட தானே இருந்த செவ்வாழை, நீ என்ன திடீர்னு இப்படி ஆகிட்டேன்னு அடுத்தவங்க அப்படி உங்களை எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு சினாரியோ கொடுப்பீங்க. அப்படி வந்து சிங்கம் நிற்கும் போது எப்படி ஒரு தோரணையை காட்டுமோ அந்த மாதிரி தோரணையில் பயமுடுத்துவீங்க. யாரை பார்த்து கேவலமாக நினச்ச அப்படின்ற மாதிரி உங்களுடைய நடவடிக்கையின் மூலமாக சொல்லால் சொல்ல மாட்டீங்க, செயலால் காட்டுவீர்கள். அவ்வளோ அழகான டைம் பீரியடு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு புதன் தசை, குரு தசை இப்படி தான் ஓடிட்டுருக்கும் இந்த வயது ஒத்தவர்களுக்கு. அந்த 2மே ரொம்ப நல்லா இருக்குது. 2மே ராகுவோட பிடிவில் இருக்குது. இங்கேருந்து குரு ராகுக்கு பார்வை, புதன் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை பயங்கரமாக மதிநுட்பத்தால் சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். பேராசையில் மாட்டிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஆள்கள் வருவாங்க. ரொம்ப ரொம்ப கவனம். தேவையில்லாமல் அடுத்தவர்களை வைத்து காரியம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போதே அப்படி கட் பண்ணி விட்டுருங்க. ராகு அந்த வேலையில் செவ்வனே பண்ணுவான். இது மட்டும் வேண்டாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்கள். மற்ற எல்லாம் சூப்பராக இருக்க போகுது. வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட போகிறீங்க. 4 பேருக்கு முன்னாடி உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். இது வரைக்கும் நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு 4 பேர் அவளை பார்க்க அந்த மாதிரிலாம் இருந்த ஆளாக இருந்தால் கூட இந்த தடவை அதெல்லாம் வேணாம். அசால்ட்டாக அப்படி நீங்கள் வந்து நின்னாலே போதும். உங்கள் மீதான ஒரு மதிப்பு மரியாதை வரும். தோரணை தாங்க, இந்த தோரணை வெளிப்படக்கூடிய தன்மை எல்லாம் 4ஆம் இடம் அப்படி காட்டும். போய் நிற்பீங்க. ரொம்ப அழகு. இந்த தடவை வந்து மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆளுமையை காட்டுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆவீங்க. சில பேர் மூலமாக இன்ஸ்பயர் ஆகிட்டு நீங்கள் ஒரு சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். அது வெளியில் சொல்ல மாட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இன்ஸ்பயர் ஆகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் சூச்சகமாக சொல்லித்தரேன். ஒருத்தவங்களை பார்த்து நம்ம வந்து தன்வயப்படுதல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த தன்வயப்படுதல் எல்லாமே இந்த 4-5ஓட தான் கனெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து அப்படியே தன்மையப்படுத்தி ராகுவோட இருக்கும்போது ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவீங்க. அதன் மூலமாக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணும். நல்ல போட்டி மனப்பான்மை உண்டாகும்.
அதன் மூலமாக உங்களை நீங்கள் வலுப்படுத்தி எப்பயும் போட்டி நல்லது தாங்க. ஆனால் அது பொறாமையாக மாற வரைக்கும் எனக்கு பொறாமை வராமல் பார்த்துக்கோங்க. அதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்புறம். ஸோ சூப்பராக இருக்குது. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நின்று ஜெயிச்சு களம் காண போகிறீர்கள். தாறுமாறான வெற்றி தான். ஓகே, 60 வயது தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரி அது இண்டிகேட் பண்ணிடலாம். உங்கள் வீட்டுக்காரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனம். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ நல்ல சினாரியோவாக இல்லை. அதனால கொஞ்சம் அந்த 8ஆம் வீட்டு அதிபதியும் போய் ராகுவோட சேர போகிறார். கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதில்ல, தலை சம்மந்தப்பட்ட இடத்துல இதிலெல்லாம் கவனம் தேவை. 8ஆம் இடம்ன்றது 7க்கு 2 தான். உங்கள் ஸ்பௌஸோட வருமானம் ஏதோ ஒரு இடத்துல முடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவருடைய ஹெல்த் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை பார்த்துக்கோங்க. பரம்பரை என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கக்கூடிய இந்த சுகரு, பிபி, ப்ரெஷர்லாம் எட்டி பார்க்கலாம். சில பேருக்கு ப்ரீத் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரலாம், மூச்சு விடுறதுல பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. குளிர்காலமாக இருக்குது, பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க. 60 வயது தாண்டிய மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெளியில் போய் அலைஞ்சிட்டு வர்றதை நிப்பாட்டினாலே போதும். மற்றதெல்லாம் தானாகவே நல்லது உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த தடவை நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? மகர ராசிக்காரங்க இந்த தடவை கற்பக விநாயகரை பிடிச்சிக்கோங்க. பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு இந்த தடவை உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க காத்திருக்கிறது. ரொம்ப 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 நல்ல நேரம். விநாயகப் பெருமாள் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய விக்னங்கள் அனைத்தும் தடைபடும். முடிஞ்சால் விநாயகருக்கு சந்தன காப்பு போட்டு இடது தொடர் இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போய் பாருங்கள். நீங்கள் தான் அந்த இடத்துல ஜெயிச்சு நிற்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சினாரியோ உங்களுக்கு கிரியேட் ஆகும். தெற்கு பார்த்த விநாயகராக பார்த்து ஒரு தேங்காவை போட்டு ஒரு காரியத்தை முடுங்க. அந்த காரியம் கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும் இந்த தடவை. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது டைம் பீரியட். ஓகே, மகராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? மகராசிக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இந்த 2ஆம் வீடுனாலே அது பாம்பு புத்து இண்டிகேட். என்ன மேடம் என்னென்னமோ சொல்கிறீங்க? அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ளெல்லாம் போவேணாம். நிறையா பேர் பாம்பு புத்தோட கனெக்ட் ஆவீங்க. பாம்பு புத்தை பார்க்குறது, பாம்பு புத்துக்கு போய் நீங்கள் போய் பாடுறது, நீங்கள் போகிற வழியில் உங்கள் கண்ணில் மட்டும் பாம்பு புத்து தெரியறது. அதே மாதிரி குடுவையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் படுறது. நிறைய பேர் இதில் கண்ணாடி ஐட்டத்தை வீட்டில் வாங்கி வைப்பீங்க, இல்லை கண்ணாடி ஐட்டத்தை உடைப்பீங்க. இது நடந்தே தீரும். நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். கண்ணாடியெல்லாம் உடஞ்சி போச்சுன்னா வருத்தம்லாம் படாதீங்க. கண்டிப்பாக நல்லவே உங்களை தேடி வரப்போகிறது. பிடிச்ச பீடை விட்டு போகுதுன்னு அர்த்தம். சந்தோஷப்பட்டுக்கோங்க. கண்ணாடியில் ஒரு ஜார் மாதிரி வாங்கி வைக்கிறது, கண்ணாடி பாட்டில் வாங்கணும்னு ஆசைப்படுறது, அதெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போதே செய்வீங்க. எனக்கு தெரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வாங்கி வைத்து மகிழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பிடிச்சிருக்கக்கூடிய கோயில்களுக்கு போவீங்க, பிடிச்சிருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பண்ணுவீங்க. நீங்கள் போயிட்டு இருப்பீங்க, அந்த கோயிலில் புத்து இருக்கும். இல்லை அங்காள பரமேஸ்வரி, நாகாத்தம்மன், வாட்டர்வீட்ஸ் அந்த மாதிரியான தெய்வங்களோடு உங்களுடைய அடிக்கடி கனெக்ட் ஆகக்கூடிய தன்மையெல்லாம் வரும். அதனால் இந்த தடவை பாம்பு பார்க்கறது, பாம்பு புத்து பார்க்கறது மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய சினாரியோவாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமாக இருக்கணும் பேச்சில். டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டேன் அப்புறம் பிடிச்சி அடித்து போட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இரு, நிதானமாக உட்காந்துக்க, உள்ளேயே இரு. எப்போ காட்டணுமோ அப்போ மட்டும் வெளிப்படுத்துறதுக்கான தன்மையை நான் கொடுப்பேன். உன்னை பார்த்தா படையே நடங்கும், ஊரே உன்னை பார்த்து நடங்க போகுது. நீ ஸ்டாண்டர்டோனா நிற்க போகிற, அதற்கு நான் இருக்கேன். நீ பாம்பாரு புத்தா நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய தன்மையாக பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த பாம்பையும் பாம்பு புற்றையும் உங்கள் கண்ணில் காட்டும். பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. இது பிப்ரவரி மாதம் 2026 வருடம்.